வணக்கம். ரொம்ப அழகான ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை வணக்கம். அதுக்கு நல்ல ஒரு எதிரொலி கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தான் கதவெல்லாம் சாத்தினா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல எதிரொலி வரும். வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ எவர் ஸோ மச். இந்த வணக்கம் திரும்பி கிடைக்காம நான் ஒரு நாள் கூட ஒரு இடத்த விட்டும் போனது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் யார்கிட்டயாவது பேசும்பொழுது வணக்கம்னு சொல்லி திரும்பி வரலைன்னா மறுபடியும் மறுபடியும் வணக்கம் வணக்கம்னு சொல்லி அவங்கள வணங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நகர்ந்திருக்கேன். உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 48 hours பேக் போன வெள்ளிக்கிழமை 15லிருந்து 32 வயதுக்குட்பட்ட, என்ன சொல்லலாம், என்னோட ஒரு நாள் கம்மியா இருந்தா கூட குழந்தைங்கன்னு தான் நான் சொல்வேன், தங்கமான அடுத்த தலைமுறையை காணக்கூடிய பெரிய பேரு எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு அந்த அமர்வுக்கு வந்திருந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பன் யாராவது இங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீட்டுக்கு போய் உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் சுத்தி போடுங்க. அவ்வளவு நல்ல குழந்தைங்க. And they just left behind one beautiful question, a very challenging question. What next? அந்த இடத்துல இருந்து தான் நான் தொடங்கணும். ஆனா அந்த what next, why next, where next, இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு அப்படின்னா நான் வந்த காரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புதிய வெளிச்சம் பத்தி ஒரு 5 நிமிஷம் பார்த்திருப்பீங்க. புதிய வெளிச்சம் மட்டும்தான் என்ன இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. had it not been for புதிய வெளிச்சம், நான் நவஜீவன் கிட்ட சொல்லியிருப்பேன், ஐ எம் சாரி, உங்க ஊர் வின்டர் என்னை ரொம்ப மிரட்டுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்க ஊர் வின்டர் பார்த்தா. லாஸ்ட் டைம் ஜனவரி 11th வரும்பொழுது, ஜனவரியில கனடா டொரண்டோ வரணும் அப்படின்னா what kind of an unwise decision it should be அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போய் he then called me and asked, just இங்கே வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பம்மாத்து வேலை, அதெல்லாம் சும்மா கீழே அடிப்படையில் he just used to call me auntie, அவ்வளவே தான். இதில் ரத்த பந்தம் கிடையாது, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கலை, எந்த விதமான உறவும் கிடையாது. ஒன்னே ஒன்று இருக்கு, நீங்களும் நானும் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால ஒரு அழகான மொழி உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பேசினாங்க. அந்த மொழி உங்க முன்னால என்ன கொண்டு வந்து நிற்கு. அவ்வளவுதான். அந்த ஒரு மொழியால மறுபடியும் உணர்ச்சி பூர்வமான ஒரு பந்தம். He just called me and asked if I could pay a visit. இலங்கைக்கு நீங்க வரணும் ஆண்டி. நான் சொன்னேன், அரசனுடைய பணியில இருக்கேன், பணி ஓய்வு 2016 மேல வந்துடும், May 31st I'll retire from 35 years of service as a teacher. முடிச்சிட்டு கண்டிப்பா வரேன். அவ்வளவுதான். சில வாக்குறுதிகள் காப்பாற்றப்படுறதுக்காக மட்டும்தான் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். போய் இறங்கியாச்சு. இறங்கி நானும் என்னுடைய கணவரும் நவஜீவன், அவ்வளவுதான். கேர் ஆஃப் நவஜீவன். எங்க போனோம் ஏன் போனோம் சத்தியமா தெரியாது. கணுக்கால் அளவு உள்ள போவேன் நம்பினா கழுத்தளவு உள்ள போன ஒரு அனுபவம் அது. I just thought it would be ankle deep. அப்புறம் பார்த்தா neck deep. இதுக்கு மேல வெளியில வர முடியுமான்னு தெரியாது. நீங்கெல்லாம் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள். நான் இலங்கைக்கு பக்கத்துல பாரடைஸ் ஐலண்டுன்னு ஒரு காலத்துல அதை பத்தி பெரிய பேனர்லாம் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட மிக அழகான நெத்தியில வச்சிருக்கிற திலகம் மாதிரி அவ்வளவு மணி மாதிரி இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு நாட்டுக்கு பக்கத்துல மொழி ரீதியாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக சாதாரணமான ஆசிரியர்னா அவ்வளவேதான். உங்க கூட வரக்கூடிய ஒரு சக பயணி, that's all, nothing more, a co-traveler, that's all. இலங்கையை பத்தியும் இலங்கையில் இருந்த யுத்தத்தை பத்தியும் அதனால ஏற்பட்ட வன்கொடுமைகள் பத்தியும் காதால கேட்டும் கண்ணால பார்த்தும் மிக சாதாரணமான அனுபவம் தான். ஏன் சரின்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் இப்போ உங்ககிட்ட ஓப்பனா நான் சொல்லலாம், ஏன் போனேன், படுத்தா தூக்கம் வரல அதனால போனேன், புரண்டு படுக்க முடியல அதனால போனேன், தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. I could not just be at peace with myself. என்னோட என்னால அமைதியா இருக்க முடியல. இங்க வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்குள்ள
Deepan comes and asks me, Auntie, are you all right? ஏதாவது குடிக்க வேணுமா? Navajeevan comes running, Auntie, ஏதாவது குடிக்க வேணுமா? முகம் தெரியாத, முகவரி இல்லாத ஏதேதோ குழந்தைங்கள ஏதாவது சாப்பிட்றீங்களா? எவ்வளோ பெரிய ஆடம்பரம் தெரியுமா இது? What kind of a luxury is this? உங்களுக்கு தெரியுமா? 5 நிமிஷம் கல்லூரியிலிருந்து நான் கிளம்ப லேட்டானா அடுத்த நிமிஷம் ஃபோன் வரும். நான் வந்து கூட்டிகிட்டு போட்டுமாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நல்ல கணவர். அம்மா லேட் ஆகுதா, நான் வரட்டுமாமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல மகன். மேம், ஐ வுட் ட்ராப் யூ மேம் அப்படின்னு சொல்ற ஒரு ஜூனியர் கலீக். இல்லையா 2 ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் இல்லையா காலேஜை விட்டு வெளியில வந்தேன்னா அங்கே நிற்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ்ல யாராவது ஒருத்தர், மேடம் இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சா, கூட்டிட்டு போட்டுமா? என்னை சுத்தி நல்ல 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 மனிதர்கள் மட்டுமே வாய்க்கப்பெற்ற சொகுசு பெண்மணின்னு என் தலையில ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். எல்லாருக்கும் இது கிடைக்காது. திரும்பின பக்கம்லாம் நல்ல ஆண்கள், திரும்பின பக்கம்லாம் உதவி வேணுமான்னு கேட்கறவங்க. ஒரு கண் இந்த பக்கம் திரும்பினா இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா. எத்தனை ஜென்மமா புண்ணியம் பண்ணா இப்படி கிடைக்கும்? அப்படி கிடைக்காத ஆட்கள் இருக்காங்களேப்பா. ஏகபோகமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போயிட முடியுமா? தட்டு நிறைய சாப்பாடை பார்க்கும்போது குற்ற உணர்வு தொடுதே. யாராவது உங்களுக்கு என்ன வேணும், நான் உதவட்டுமான்னு கேட்கும்போது குற்ற உணர்வு தொடுதே. நல்ல ஒரு புடவை எடுத்து உடுத்தும் போது குற்ற உணர்வு தொடுதே. Sense of guilt was so very strong that he could not be at peace with myself. உங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் திரும்பி போவோம். சில சமயம் கொஞ்சம் மனசு கனமா இருக்கும், சில சமயம் அந்த கனமும் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். போவோம், திரும்பி படுப்போம், எல்லாரையும் வெளியில தள்ளலாம். கணவன் கிட்ட கோவிச்சுக்கிட்டு மனைவி வெளியில் தள்ளலாம், மனைவி கிட்ட கோவப்பட்டு கணவன் வெளியில வரலாம், குழந்தைகளை வெளியில தள்ளலாம். எல்லாரையும் வெளியில் தள்ளி உங்க படுக்கறைக்கு போய் கதவை மறுபடியும் அரைஞ்சு சாத்தி போர்வைக்குள்ள படுத்துக்கிட்டு 2 பக்கமும் யார் பேசுறதும் காதுல விழாம படுத்துக்கிட்டா கூட உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும். உங்களை எங்க துரத்துவீங்க? உங்க மனசாட்சி எங்க துரத்துவீங்க? அதோட தூங்க முடியும் அப்படின்னா உங்ககிட்ட நான் பேசவே வரல. ஒரு இடம் வந்தாச்சு நாம, இனி என்ன? சத்தியமா அந்த குழந்தைங்க மணியா தங்கமா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. கண்ணில் ஒளிக்கு பதிலாக வெறும் இருட்டு தான் இருக்கு. மேடை ஏறி குழந்தை வந்து கேட்குறா எல்லாரும் முன்னாலையும், எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? 35 வருஷம் ஆசிரியராகும், ஒரு அம்மாவாகவும், அடுத்த வீட்டு ஆண்டியாகவும், பக்கத்து வீட்டு அக்காவாகவும், மனைவியாகவும் எல்லா விதமான ரோலும் பிளே பண்ணியும் இதுவரைக்கும் யாரும் என்னை கேட்காத ஒரு கேள்வி, எனக்கு பயமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? 15 வயசு குழந்தை கண்ணை பார்த்து கேள்வி கேட்கும் போது என்கிட்ட பதில் இல்லை. நாளைக்கு அவளுடைய பொழுது அவளுக்காக விடியும். பேசி முடிச்சுட்டு நான் அடுத்த ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். குழந்தை அதான் கேட்டா, your dawn is different, my dawn is different. எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணணும்? அத்தனை பேர் நடுவுல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ற தைரியம் இருக்கக்கூடிய தலைமுறையை சார்ந்த ஒரு குழந்தை. கரேஜ், 2 நாள் முன்னால் நான் சொன்னேன், கரேஜ் இஸ் நாட் absence of fear, courage is controlled fear. எல்லாருக்கும் அச்சம்தான், எல்லாருக்கும் பயம்தான், எல்லாருக்கும் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸுக்கு அடியில கால் வேர்த்துக்கிட்டு தான் இருக்கு. The temperature here is different from the temperature there. ஆனாலும் சபையேறி வந்து அத்தனை பேர் முன்னால ஒரு 15 வயசு பிஞ்சு குழந்தை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு நான் சொன்னது, புதிய வெளிச்சம். அது என்னப்பா வெளிச்சத்துல புதுசும் பழசும் வந்துருமா? வெளிச்சம் வெளிச்சம் தானே. ஆமா, வெளிச்சத்துல புதிய வெளிச்சம்னு எப்ப வரும் தெரியுமா? ஒரு 30 வருடம் 40 வருடத்துக்கு முன்னால பாரடைஸ் ஐலண்டாக பார்க்கப்பட்ட 1000 சூரிய கோடி பிரகாசத்தோட பொழுது விடிஞ்ச ஒரு இனம் திடீர்னு இருட்டாயிடுச்சு. இருட்டி நிற்கும் பொழுது அப்பா குழந்தைகிட்ட கொடுத்தாச்சு, குழந்தை அதுக்கு அடுத்தது கிட்ட கொடுத்தாச்சு. 30 வயது ஆன்மாக நின்றுட்டு இருக்கேன் நான், மனைவி பக்கத்துல இருக்கா, இருண்ட குகைக்குள்ள நின்றுட்டு இருக்கேன் நான். கண்ணுக்கு முன்னால இருட்டு தவிர வேற எதுவுமே தெரியல. அப்போ என் கிட்ட நிற்கக்கூடிய என்னுடைய அடுத்த தலைமுறை ஒரு 5 வயசு குழந்தையோ 6 வயசு குழந்தையோ 10 வயசு குழந்தையோ. வெளிச்சம் பார்த்ததே கிடையாது, என் முகம் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. குரல் வர திசையை நிமிர்ந்து பார்த்து, ஓ அம்மா இங்க நிற்கிறாங்க, அப்பா இங்க நிற்கிறாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது டவுன் தி டென், அந்த டென்னுடைய அந்த குகையினுடைய ஓரத்துல அங்க சின்னதா ஒத்த புள்ளி மாதிரி ஒரு மின்மினி பறந்த அடுத்த நிமிஷம் ஒரு வெளிச்சம் பார்த்த அடுத்த நிமிஷம் என் உடம்பு பூரா ஒரு சிலிர்ப்பு. அந்த சிலிர்ப்பு என் விரல் நுனி வரைக்கும் போகுது. என் கையை பிடிச்சிருக்கிற என் குழந்தை அண்ணாந்து பார்த்து, அம்மா என்னம்மா பார்த்த? என்ன சொல்லட்டும்னா, வெளிச்சம்னா என்னமே தெரியாத குழந்தைகிட்ட போய் தாராளமா சொல்லலாம். 1000 சூரியன் கோடி பிரகாசம் பார்த்த எனக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியும்.
இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ஒத்த மின்மினியை நோக்கி இந்த குழந்தைய ஒன்னா கையில பிடிச்சுக்கணும், இல்லைன்னா இடுப்புல வச்சுக்கணும், அடுத்த தலைமுறையா இருந்தா தோல்ல வச்சுக்கிட்டு அந்த ஒத்த புள்ளிய நோக்கி எங்களுடைய பயணத்தை நகர்த்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மின்மினி கூட 1000 கோடி சூரியனுடைய பிரகாசமா என் கண்ணுக்கு தெரியும். அதுதான் புதிய வெளிச்சம். இருட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியக்கூடிய வெளிச்சத்தினுடைய புதுமையும் அழகும் ஆடம்பரமும் முதல்ல வெளிச்சத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைங்க கிட்ட சொன்னேன், புதிய வெளிச்சம் மீண்டும் இது வரும். ஒரு பெரிய சூறாவளி அடிக்கலாம், சுனாமியாக வரலாம், பெருவெள்ளம் வரலாம், பூகம்பம் வரலாம், பனைமரம் விழும், தென்னை மரம் விழும், வாழை மரம் விழும், பாக்கு மரம் விழும். நட்சத்திரம் விழுந்துருமா கீழே? தமிழன் நட்சத்திரமா போய் நின்னுட்டான்னா எந்த புயல் அடிச்சாலும் விழாது. அதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் என்ன இங்க இருக்கக்கூடிய பாக்கு மரமா, பனை மரமா, வாழை மரமா, தென்னை மரமா? பூகம்பம் வந்தா விழறதுக்கு, பெருவெள்ளம் வந்தா விழறதுக்கு, சூறாவளி வந்தா விழறதுக்கு. இது அந்த குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டி இருந்தது. நான் குழந்தைகள்னு சொல்லக்கூடியது குழந்தைகளையும் அவங்களுடைய ஆசிரியர்களையும் தாய் தகப்பனையும் கணவனை இழந்தவர்களையும் தடுப்புக்கு பின்னால நிக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாம எல்லா முகங்கள்லயும் ஒரு ஆசை, எல்லா முகங்கள்லயும் ஒரு மீட்பு கிடைக்குமா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டி இருந்தது. காலை வீசி ராஜநட போட்டுட்டு இருந்த ஒரு இனம் உதவுறதுக்காக ஒரு ஊன்றுகோல் கிடைச்சா ஊன்றுகோலே காலா எப்படி நம்ப போச்சு? உங்க முதுகெலும்பு உங்களோடது. You have got a backbone made of iron and steel. சாதாரண முதுகெலும்பா? நெருப்புல தூவின விதை இல்லையா இது? எப்படிப்பட்ட விதை? ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு தண்ணிய ஊத்தி உரம் கொடுத்து ஆடு மாடு அண்டாம வேலி போட்டு களை எடுத்து இத்தனையும் பண்ணி அந்த விதை முளைச்சு வந்தா அதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? நெருப்புல தூவி அந்த விதை முளைக்கணும் அப்படின்னா முளைச்சிருக்கு. அங்க இருந்த அத்தனை பேரும் நெருப்புல தூவின விதைகள். seeds sown in fire and they have germinated. அத்தனை பேர் ஒவ்வொரு மேடைக்கும் போய் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்பேன், ஏன்பா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்பா கைத்தட்டவே மாட்டேங்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இருந்தது மேடம், ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கைத்தட்டணும், ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சிரிச்சோம், இப்போ எங்களை பார்த்து யாரும் இப்படி பேசுவாங்கன்னு கூட எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால இப்படி உட்காந்துட்டோம். இப்போ ரொம்ப அழகாக லம்போதரன் ஐயா சொன்ன அந்த வரியத்தான் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது அவங்க கேட்கல. தமிழ் அப்படிங்கிறது அக்ஷய பாத்திரம், அதை வச்சுட்டு பிச்சை எடுக்க மாட்டோம். தமிழ் பிச்சை பாத்திரம் கிடையாது, கொடுத்து பழகினவன் தமிழன். ஏதோ காலத்தின் கட்டாயத்தினால பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கான். ஒரு காலத்திலையும் தமிழையும் தமிழனையும் அக்ஷய பாத்திரமா மட்டும்தான் பார்ப்போமே தவிர பிச்சை பாத்திரமா பார்க்க மாட்டோம், பிச்சை எடுக்க விட மாட்டோம். ஏன் அவங்களுக்கு உதவணும்னா, when you help them you help to heal your sense of guilt. அவ்வளவுதான். அவங்க பக்கத்துல போய் நிற்கும் போது அந்த வீரத்தை பார்க்கும் போது விட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆட்பட்டேன். ஆனாலும் என் வேர்கள் இன்னும் அங்கதான் இருக்கு. 2 நாள் முன்னால பார்த்த அந்த குழந்தைங்க கிட்டயும் நான் அதுதான் சொன்னேன். ஆமா, கைத்தட்டலாம், பாராட்டலாம், ஒரு அழகான மரத்தை பார்த்து அதனுடைய பூவை பார்த்து காயை பார்த்து கனியை பார்த்து பிஞ்சை பார்த்து பெருமை அடையலாம். ஏன் பக்கத்துல போய் நின்று செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். மரத்துக்கு ஓய்வுண்டு. சூரியன் அஸ்தமிச்சானா கண்ண மூடி தூங்குற மரங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆனா மண்ணுக்கடியில இருட்டுக்கு மட்டுமே சொந்தமான, நீங்க யாரும் கைத்தட்டாத யாரும் பாராட்டாத வேர்களா இருக்கிறதுன்னு சிலது முடிவு பண்ணியாச்சு இல்லையா? மரம் அழகா இருக்கும் பொழுதும் பழம் நல்ல சுவையா இருக்கும் போது எதுக்கு பாராட்டு போகணும் தெரியுமா? இருட்டுக்கு மட்டுமே சொந்தமாக by choice I would remain a root அப்படின்னு முடிவெடுத்த அந்த முதுகெலும்புள்ள வர்க்கத்துக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம். அததான் நான் சொல்லணும். ஒவ்வொருத்தர் கையா பிடிச்சு உள்ளங்கையை என் கைக்குள்ள பொதிஞ்சிட்டு கண்ணை பார்த்து பயப்படாதீங்க, புதிய விடியல் இது, புதிய வெளிச்சம் இது, நாம தோத்தா ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவன் யாரையுமே படைக்கல, we are a limited edition of God ன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். this is a limited edition. இந்த இனம், தமிழன் என்னும் இனம், ஆண்டவனே எண்ணி 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 வெளியில கொடுத்திருக்கிறது. போச்சுன்னா வராது. இதை மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில வச்சுக்கோங்க.
This is not soft stuff. This is not sentimental nonsense. யாருடைய மனதையும் கரைச்சு கண்ணில் 2 சொட்டு தண்ணி வர வச்சா நான் பண்ண வேலை முடிஞ்சதுன்னு இல்லப்பா. இது ஏதோ 3 மணி நேரம் சினிமா பார்க்கும்போது கதாநாயகன் மாஞ்சு மாஞ்சு அழுவான், ஏதோ ஒரு பாட்டை பாடுவான், யாரோ மெட்டி சேர்க்க, யாரோ அதற்கு ஒரு பாட்டு போட, யாரோ குரல் கொடுக்க, வாயை மட்டும் அசைச்சிட்டு ஒரு நடிகன் போகும்போது அரையிருட்டில் உட்காந்து கண்ணை தொடச்சிட்டு வெளியில வந்து படம் சூப்பர் அப்படிங்கிற கதை இல்லைம்மா இது. ஐ எம் டாக்கிங் அபவுட் லைஃப் பிரெத். மூச்சு விடுறது அப்படிங்கிறது யோசிச்சு தான் விட மாட்டோம். மூச்சு அடைக்கும் போது தான் மூச்சு விட்ட ஞாபகமே நமக்கு வரும். இது மூச்சு விடுற வேலை. பல் இன மக்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படின்னு தோள் தட்டி நிற்கும் போது இனியும் 30 வருஷம் ஆனாலும் பல் இன மக்களாகத்தான் உங்களுடைய ஐடென்டிட்டி நிற்கணும். அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க தாக்கு பிடிக்கணும். அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, அது என்ன கலாச்சாரம்னா, அது என்ன பாரம்பரியம் அப்படின்னா, ஒரு புடவை கட்டிட்டு வந்தா உடனே தமிழ் ஆயிடுவோமா? பொட்டு வச்சுட்டு வந்தா தமிழ் ஆயிடுவோமா? இல்லம்மா, அதெல்லாம் சேர்ந்து தமிழ். ஆனா அது மட்டும் தமிழ் இல்லை. உங்களுடைய கலாச்சாரம் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாவற்றிலையும் யாராவது வந்தா வாங்கன்னு வாய் நிறைய சொல்றதுல இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுற வரைக்கும், ஒன்னா உட்காந்து சாப்பிடுற வரைக்கும், ஒரு சம்பலும் ஒரு சொதியும் ஒரு குழிப்பணியாரமோ ஒரு ஆப்பமோ ஒரு இடியாப்பமோ ஒரு குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் பொழுது யூ ஆர் ஃபாலோயிங் யோர் கல்ச்சர். ஃபுட் மட்டுமா? உணவு மட்டுமா? உணவும் தானே, உணவும் சேர்ந்து தானே. எல்லாம் நாங்களும் எங்க ஊர்லயும் நான் சொல்வேன், வாட் இஸ் குளோபலைசேஷன்? பீட்சாவையும் பர்கரையும் என்னுடைய டேபிளுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லப்பா என்னுடைய குளோபலைசேஷன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இடியாப்பத்தையும் குழிப்பணியாரத்தையும் சொதியையும் சம்பலையும் அதுலையும் கெட்டி சம்பலையும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு குளோபலைசேஷன். அப்போ அங்க அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற எல்லாரும் யூ ஆர் ஆல் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் பீப்புள். கங்க்ராச்சுலேஷன். யாரும் இந்தா வச்சுக்கோன்னு 5 பைசா உங்களுக்கு கொடுக்கலன்னு எனக்கு தெரியும். கடினமா உழைச்சுதான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மூதாதையர் உழைச்சது, அதுக்கப்புறம் நீங்க உழைக்கிறது, உங்க தலைமுறையாக உழைச்சு இந்த உயரத்தை வந்து அடையணும் அப்படின்னா பெரிய விஷயம் அது. அத்தனை பேர் வந்து அந்த பெரிய விஷயத்தை தொட்டாச்சு, அடைஞ்சாச்சு. இப்ப என்னுடைய கேள்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? இங்க வரணும்னு நினைச்சீங்க, வந்துட்டீங்க, இனி என்ன பண்ண போறீங்க? அங்கேயே நிக்கணும்னு ஆசைப்படலாம். அடுத்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்கலாம். இதை விட உத்தமமான ஒரு வேலை இருக்கு. இங்க வந்து அடையணும்னு நினைக்கிற யாருக்காவது கை கொடுக்கலாம். அவ்வளவேதான். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆடம்பரங்களும் நம்மளுடைய கம்ஃபர்ட், எல்லாம் நம்மளுடைய கம்ஃபர்ட் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு ஜென் புத்திஸ்ட் மாங்க் அவருடைய மிக நெருங்கிய நண்பரான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்க்க வர்றாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ட்ரேட் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது இவரை கூப்பிடுவாராம், வாங்க அப்படின்னு. எனக்கு தேவையில்லைப்பா, நான் சாதாரண ஒரு மாங்க், நான் ஒரு சாதாரண ஒரு துறவி, எனக்கு எதுக்குப்பான்னு சொல்லிட்டே இருப்பாராம். ஒரு தடவை கரெக்டா அந்த பெரிய ட்ரேட் ஃபேர் வரும்போது இவர் வந்துடுறாரு. கூட்டிட்டு போய் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லா கடைகளையும் காமிக்கிறாரு. 24 மணி நேரமும் நீங்க நிதானமா உட்காந்து போகலாம். மெதுவா பார்த்தா போதும். கையில உங்களுக்கு ஏதாவது தொகை தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன், ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டா. சிரிக்கிறார் துறவி. இதுல வாங்குறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இல்ல திடீர்னு தோணலாம், உங்க மனசை கூட அசைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம், இந்தாங்க அப்படின்னு கையில ஒரு தொகையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. 24 மணி நேரமும் கால் கடுக்க யாரோ ஒருத்தர் எஸ்கார்ட் பண்ண சுத்தி வந்து வீடு வந்த உடனே எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது அனுபவம். உடனே துறவி சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது அனுபவம். அப்புறம் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னா, 24 மணி நேரமும் தேடி பார்த்தேன், இங்க இருக்கிற எந்த பொருளும் இல்லாம கூட என்னால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. சந்தோஷமா திரும்பி வந்துட்டேன். அவ்வளவுதான். இங்க இருக்கிற எந்த பொருளும் இல்லாம உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். வெற்றி அடையிறதுக்கு தான்ப்பா கஷ்டப்படணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த நிமிடத்துல இருந்தா போதும். அந்த நிமிடம் கொடுக்கக்கூடிய சுபிட்சத்துல இருந்தா போதும். யோசிச்சு பாருங்க, ஒரு மொபைல் ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா அது இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு $1 மில்லியன் நான் இழந்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு மாட்டை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் போனானா. அப்போ அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், இது என்ன, இதனுடைய ஓனரா நீ? ஆமாமா, இதனுடைய ஓனர் நான். அப்படியா, நீ அதனுடைய ஓனர்னா ஏன் அது கழுத்துல கைத்தை பிடிச்சு நீ இழுத்துட்டு போற? இல்ல புரியலையே அப்படின்னு சொன்ன போது, கைத்தை கழட்டி விட்டுடேன், கழட்டி விட்டா ஓடி போயிருமே. அப்ப நீ என்ன பண்ணுவ? மாட்டை துரத்திட்டு ஓடுவேன்.
சரி நீ ஓடு, மாடு ஒரு துரத்திட்டு வருமா? கண்டிப்பா வராதே. யார் யாருக்கு ஓனர்? இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நான் ஐ எம் ஹவுஸ் ஓனர் சொல்றீங்க. யார் சொன்னாங்க நீங்க ஹவுஸ் ஓனர்னு? யூஆர் a house owned. You're owned by your house, you're owned by your property, you're owned by your land. எந்த பழக்கம் எனக்குள்ள வந்து எனக்கு தெம்பு கொடுக்குமோ அது பலம். எந்த பழக்கங்கள் எனக்குள்ள வந்து என்னை பலவீனப்படுத்தி அடிமையாக்குமோ அது எப்படி பலம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது குலநகர்ல. இதெல்லாம் வெறும் கேள்விகளா தான் கேட்டுட்டே வரேன். உங்க வெற்றி உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாச்சா? உங்க வெற்றி உங்களை நிம்மதியான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கா? இல்லையே. அடுத்த தலைமுறை என்ன நினைச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கு. Concern is very healthy, but we don't stop with concern. We are all anxious. Anxiety is a mental disorder. We are all anxious. ஐயோ என் குழந்தை எப்படி வரும், ஐயோ என் குழந்தை எப்படி வரும், மீண்டும் 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 கவலைப்படுறதையே ஏதோ ஒரு ஹாபியா நினைச்சுக்கிட்டு you have mastered the art of worrying without any reason. நீ கவலையே இல்லையேன்னு உட்காந்து கவலை வேறப்படுறோம். கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லையே. எனிதிங், சின்ன ஒரு ப்ரோவகேஷன் போதும், அடுத்த நிமிஷம் இந்த நிம்மதி இந்த வெற்றி அத்தனையும் உடைஞ்சு தூள் தூளா உங்க காலடியில வந்து உட்காந்துடுது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒன்று சொல்லணுமே. எவ்ரிதிங் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ராப்ளம். உங்ககிட்டயே அவங்க தானே கேட்குறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அட்வைஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, பிரச்சனை வேற சவால் வேற. இலங்கையில் அந்த குழந்தைங்க கிட்ட அதான் சொன்னேன். You don't have any problem, you have only challenges in life. வாழ்க்கை நம்ம அத்தனை பேரையும் ரா மெட்டீரியலா இறக்கி விட்டுருக்கு. ஃபினிஷ்ட் குட்ஸா ஆண்டவன் யாரையுமே எதுவும் பண்ணல. ஆண்டவன் செங்கல்லா உருவாக்கி உங்க முன்னால வைக்கல வீடு கட்டுன்னு. மண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு, தண்ணி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை குழைச்சு ஒரு கல்லா மாத்துறது எப்படிங்கிற அறிவு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னையும் தெய்வம் மறுபடியும் மறுபடியும் கச்சா பொருளா மட்டும்தான் உலகத்துக்குள்ள அனுப்புது. இயற்கை கச்சா பொருளா மட்டும்தான் அனுப்புது. அதை மீண்டும் ஒரு ஃபினிஷ்ட் குட்டா மாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. பூ பூவா மட்டும்தான் பூக்குது, அதை எடுத்து தொடுத்து மாலையா பண்ணக்கூடிய பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. எல்லாருக்கும் மொழி இருக்கு. எல்லாருக்கும், பூக்களுக்கும் வண்டுக்கும் எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. ஆனா மொழிகளாகவும் இலக்கியமாகவும் மாத்தக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. There is sound everywhere, but we alone know how to make sound into music. உள்ள வந்து ஏறும்போது there was a Harish, there was a Divya and there was a Sahitya. 3 குழந்தைங்களும் ஒன்று அதில் ப்ளே பண்ண மியூசிக் ப்ளே பண்ண, மற்ற 2 குழந்தைங்களும் நல்ல வார்த்தைகளில் நிலா காய்கிறதுன்னு அவ்வளோ அழகாக பாட 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 காதுக்குள்ளே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு ஒரு சின்ன விரலால் தாளம் போடுற அளவுக்காவது மன நிம்மதி இருந்தது? குழந்தைங்க உட்காந்து அமைதியாக பாடிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல். பின்னல் கோலாட்டம் எதுக்காகப்பா? வாழ்க்கை பின்னல்னு சொல்றதுக்காக. முடிச்சு போடுறதும் சிக்கு விழறதும் சிடுக்கு விழறதும் நம்மளாலன்னு சொல்றதுக்காக. யாரெல்லாம் சிக்கல் பண்ணோமோ நாம தான் அதை விடுவிச்சாகணும்னு சொல்றதுக்காக. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? பக்கத்துல நின்று 10 நிமிஷம் நான் பேசலாம், இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லலாம். பட் the problem is yours and you created it and you alone know how to solve it. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனைகள் வரும்பொழுது தீர்வுகளை பத்தி கவலையே படுறதில்ல, தீர்ப்புகள் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். என்ன கேட்டா யாரும் நம்மளை கேட்காட்டா கூட என்ன கேட்டா அப்படின்னு தொடங்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம we would like to pass a judgment, we would like to pass a verdict. Who wants judgment? Judgments are rewritten. மீண்டும் மீண்டும் உங்களுடைய என்னுடைய முடிவுகள் எல்லாம் மாற்றி எழுதப்படும். எதெல்லாம் புனிதம் புனிதம்னு நீங்களும் நானும் கொண்டாடினோமோ அது அவ்வளவு புனிதமா அப்படின்னு கேள்விக்குறி வந்தாச்சு. ஆச்சரியக்குறி இருந்த இடத்துல எல்லாம் கேள்விக்குறிகள் வந்தாச்சு. நம்மளால என்ன மட்டும்தான் பண்ண முடியும்? மனதை பக்குவப்படுத்திக்க முடியும். குழந்தைங்க கிட்ட சொல்ல முடியும், உனக்கு முன்னால சவால்களை கொடுத்துருக்கேன் நான். ஒரு பிரச்சனைக்கும் சவாலுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லாம போச்சுன்னா அது பிரச்சனை. காட்டுக்குள்ள வரேன், கரடியோ புலியோ சிங்கமோ என்னை தாக்க வருது, என்னால ஓட முடியாது, எனக்கு மரம் ஏற தெரியாது, எனக்கு கரடி மொழியோ புலி மொழியோ சிங்கம் மொழியோ எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம கையில எந்த ஆயுதமும் இல்லாம ஒரு விலங்கை நேர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளானேன்னா அது பிரச்சனை. ஆனா என் கையில ஒரு ஆயுதம் இருக்கு,
என்னுடைய பயத்தை தாண்டி குறிப்பாத்து அதை சுட வேண்டிய ஒண்ணுதான் என்னுடைய விஷயம்னா பிரச்சனை எனக்கு இல்ல, அந்த புலிக்கோ சிங்கத்துக்கோ கரடிக்கோ. என் கையில ஒரு ஆயுதம் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன ஆகும் தெரியுமா? மை ரிசோர்சஸ் ஹெல்ப் மீ டு ஓவர்கம் தி சேலஞ்ச். வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கல, வாழ்க்கை வெறும் சவால்களை கொடுத்திருக்கு. சவால்களுக்கு நன்றி சொல்றோம், சவால்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சவால்கள் வேணும்னு ஆண்டவங்கிட்ட கெஞ்சிரும். God give me challenges. எனக்கு சவால் கொடு. சவால் என்ன எனக்கு அடையாளம் காட்டும், சவால் என்ன செதுக்கும், சவால் என்ன முன்னேற வைக்கும், சவால் என்ன நிரந்தரமா அமைதியா தூங்க விடாது. புரண்டு 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 படுக்கும். நேற்றைய பொழுதோடைய நாளைய பொழுது அழகா செப்பனிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு சவால் வேணும். Who wants perfection? Maybe you need. எனக்கு perfection வேண்டாம். I'm happy to be imperfect. You know why? எனக்கு நாளைய பொழுது சவால் இருக்கும். பர்ஃபெக்ட் ஆனா அதுக்கப்புறம் எங்க போறது? இன்னைக்கு நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன், நாளைக்கு எதை பார்ப்பேன், எதற்காக வேலை செய்வேன், எதை நினைச்சு ஆசைப்படுவேன்? My imperfection makes me complete. என்னுடைய குறைகள் தான்ப்பா என்னுடைய பலம். என்னுடைய பலவீனம் என்னன்னு தெரியக்கூடியதுதான் என்னுடைய பலம். அந்த இடத்துக்கு வந்தாச்சா உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் சுருக்குங்க. கம்ஃபர்ட் வேற, குட்னஸ் வேற. Unfortunately, we have tutored our children to mistake comfort for goodness. They are never synonyms. வாழ்க்கையினுடைய வசதிகள் வேற. இந்த வசதி இல்லாம தாராளமா இருக்கலாம். அந்த 20 நாள் போய் இறங்கினதுலேருந்து வல்வெட்டித்துறையில கால் வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து திரும்பி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் கோயம்புத்தூர்ல எனக்கு கிடைச்ச the so called comfort எல்லாமே நில்லுன்னு போயாச்சு. மனித உறவுகள் எவ்வளவு பெரிய விஷயம் புரிய வச்சது. கால் கடுக்க நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் புரிய வச்சது. ஒரே புடவையை மாத்தி 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 கட்டினாலும் உடுத்த ஒரு புடவை இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் புரிய வச்சது. சோறு இல்லாம 3 நாள் இருந்தாலும் 4வது நாள் சோறு கிடைக்குங்கிற நம்பிக்கை பெரிய விஷயமா இருந்தது. வயிற்று வலி வந்து ஒன்னும் பார்க்க முடியாம நின்ன போது கூட தெரிஞ்சு, ஆஹா வயிறுன்னு ஒண்ணு இருக்கிற விஷயமே வலி வந்தா தானே தெரியுது. எத்தனை நாளைக்கு குமிஞ்சு have I been very very thankful to my stomach for digesting every junk I throw in. உள்ளுக்குள்ள வீசுற வேண்டாததெல்லாம் ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிற என்னுடைய வயிற்றுக்கு நான் என்ன வாழ்த்து மடலா கொடுத்துருக்கேன்? இல்ல. புரிஞ்சுது சேலஞ்சுனா என்னன்னு புரிஞ்சுது. உடம்பு மிக சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கும். வெறும் கஞ்சியை குடிச்சாலும் ஜீரணமாகும். திரும்பி திரும்பி ஒன்னையே கொடுத்தாலும் உடம்பு ஒரு நாளும் வேண்டான்னு சொன்னதில்லை. உங்க மனசுக்கு மட்டும்தான் போர் அடிக்கும். உடம்புக்கு ஒரு நாளும் போர் அடிச்சது கிடையாது. ஒரு நாளும் உடம்புக்கு போர் அடிச்சு கிடையாது. எந்த விலங்கும் எனக்கு ருசியா வேணும்னு கேட்டது கிடையாது. பசிதான் பாதி ருசின்னு இயற்கைக்கு தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம்? தினம் தினம் ஆச்சரியங்கள் வேணும் நமக்கு, தினம் தினம் அதிசயங்கள் வேணும் நமக்கு, தினம் தினம் ஆவ் அப்படின்னு சொல்லணும், வாவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு வாழ்க்கை பூரா ஓட்டுவோம். இந்த வாவ் ஃபேக்டர் இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும் நமக்கு. ஐயோ இதே கணவனா, ஐயோ இதே மனைவியா, ஐயோ இதே வேலையா, ஐயோ இதே உடுப்பா, வாட்ஸ் ராங் வித் அஸ்? என்னப்பா ஆச்சு? 25 வயசுல ரொம்ப அழகா தான் இருக்கு. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் இறங்கி வந்துட்டே இருந்தேன்னு வைங்க. தினம் தினம் யாரு சமைப்பாங்க சொல்லுங்க? எப்பொழுதுமே கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, why do we create a cosmetic world when you are throbbing with life? உயிரோட கண் முன்னால துடிப்போட ஒரு உயிர் நிற்கும் போது ஒப்பனை அலங்காரங்கள்ல மனசு சிக்கி ஏன் போகுது? மனசுக்கு தானே வெரைட்டி வேணும். ஓடி வந்து ஒரு சிஷ்யன் சொன்னானா ஒரு துறவி கிட்ட, உங்களுக்கு சீடனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்கத்துல இன்னொரு துறவி இருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் பண்றாரு, அவர் அப்படி நெருப்பு மேல எல்லாம் நடந்து போறாரு, தண்ணி மேல எல்லாம் நடந்து போறாரு, எல்லாத்து மேலயும் ஐயோ முழுங்குறாரு நெருப்ப, காத்த கையால தட்டி அனுப்புறாரு, நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆச்சரியமும் இல்ல, நானும் 3 வருஷமா உங்ககிட்ட இருக்கேன், ஒரு தடவை கூட ஆ வா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப அவர் சொன்னாரா, அவர் அப்படியெல்லாம் பண்ணலாம், ஆனா எனக்கே நான் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கேன். அது என்ன உங்களுக்கே நீங்க பெரிய ஆச்சரியமா இருக்கீங்க?
பசிச்சா சாப்பிடுறேன், பசி அடங்கிடுது. எனக்கு இன்னும் ஆச்சரியம் புரியவே மாட்டேங்குது. ரொம்ப தாகமா இருந்தா தண்ணி குடிச்சேன்னா தாகம் போயிடுது. அந்த ஆச்சரியம் உடம்பு எப்படி பண்ணுதுன்னு எனக்கு புரியல. களைப்பா இருந்தேன்னா படுத்து தூங்கினா அடுத்த நாள் காலையில களைப்பெல்லாம் போயிடுது. என் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஆச்சரியங்களுக்கே இன்னும் புரிப்படலையே. நான் எப்படி தண்ணி மேல நடுப்பேன், எப்ப நெருப்ப முழுங்குவேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படின்னாராம். இன்னும் ஒரு நல்ல மருத்துவராக ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா, சித்த மருத்துவமோ நாட்டு மருத்துவமோ இல்லை எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க கேட்கறது 5-6 கேள்விதான் கேட்பாங்க. நாம 1000 கேள்வி கொண்டு போவோம். ஆனா அவங்க கேட்கறது ஒரு 4-5 கேள்விதான் கேட்பாங்க. காலையில நல்ல பசி எடுக்குதான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் பசி எடுக்காம இன்னும் உட்கார்ந்துருக்கோம்? வேளா வேலைக்கு சாப்பிடுறது இல்லை, பசிச்சு சாப்பிடுறது. சரி, காலையில உங்களுடைய மலமூத்திரங்கள்லாம் சரியான அளவு, சரியான ஒரு பிரச்சனை இல்லாம போச்சா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும். அது மிக சாதாரணமான எளிமையான விஷயம். அடுத்தது, சரி தூக்கம் வருதா? வருது. ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆண்டவனை கும்பிட்டுட்டு இறங்கி நடங்க, முடிஞ்சா ஃபீஸை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஆனா you have never celebrated your health. You have never celebrated. You feel hungry and when you eat food, hunger disappears. என்ன மாய்மாலம், என்ன பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் தானே மகிழ்ச்சி, இதெல்லாம் தானே வெற்றி. இதை விட்டுட்டு உட்கார்ந்து உருப்போட்டு மறுபடியும் அடுத்த வெற்றி, அடுத்த வெற்றி, அடுத்த வெற்றி. நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகிட்ட கூட நம்ம சொல்றோம், உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுற நேரத்துக்கு நான் இதை அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னா $1 மில்லியன் அப்பா இப்படி சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து உட்காரும், சொல்லும். அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த கிடி பேங்க் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். அப்பா இதுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதுப்பா, அம்மா இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதுமா, என்கிட்ட 1 மில்லியன் எல்லாம் இல்லை, ஆனா 1 மணி நேரம் என் கூட உட்காருறியாப்பா. ரொம்ப கஷ்டமா போயிடும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். யானை கட்டி இழுத்தாலும் போன காலம் வரப்போறதில்லை. வெற்றியை தொட்டாச்சு. we have evolved. பயங்கரமான எவல்யூஷனுக்குள்ள வந்தாச்சு. இனி மனிதன் இவால்வ் எல்லாம் ஆக முடியாது. ஒரு 10 தலை 4 கையெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த ஒத்த தலை தான். இதை வச்சுட்டு தான் போக போறோம். இனி மனசை பக்குவப்படுத்த ஆரம்பிப்போம். கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதுவான்னு ஆச்சரியப்பட்டு எடுக்க பார்ப்போம். கொண்டு வந்து வச்சுட்டு போன அந்த குழந்தைங்க கிட்ட எத்தனை பேர் தேங்க்ஸ் சொன்னீங்க? அந்த குழந்தைங்க சாப்பிட்டுதான் தெரியுமா? அவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். How many of us have the courage to volunteer to be a volunteer? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? நாம நினைக்கிறோம் நம்ம வந்து உட்கார்ந்தா எல்லாரும் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு, அப்படியே எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு. Do you know something? மிக இவால்வ் ஆகி மிகவும் வளர்ந்து நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் நிற்கிறது யார் தெரியுமா? Anybody who acknowledges service with courtesy. That is the first requirement of civility. That is the first requirement of civility. எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் நன்றி சொல்ல நான் பழகினேனே, ஆனால் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தை நான் அடைந்து விட்டேன் என்று அர்த்தம். Unfortunate again. நம்மளுடைய கல்வியாக இருக்கலாம், நம்மளுடைய பணமாக இருக்கலாம், நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம். Something has made us insensitive, though we call ourselves very sensitive. நம்ம சொல்றோம் நான் பயங்கர ரொம்ப சென்சிட்டிவ் சார், ஒருத்தர் முகம் அப்படி மாறினா கூட நான் அப்படியே. பட் ரியல் சென்சிட்டிவிட்டினா என்ன தெரியுமா? சென்சிட்டிவிட்டி இஸ் டு பி சென்சிட்டிவ் டு another person's sensitivity. அடுத்தவனுடைய உணர்வுகளை தொட்டு காயப்படுத்தாமல் இருக்கிற அளவுக்கு என் செயலும் என் வார்த்தைகளும் என்னுடைய உடல் மொழியும் இருக்குமே ஆனால் ஃபைன், இவால்வ் ஆயிட்டோமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த எவல்யூஷனுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு சவாலுக்கும் பிரச்சனைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லியாச்சு. இனி கை கொள்ளாம நாம சம்பாதிச்சிருக்கக்கூடிய இந்த இது அத்தனையும் யாரும் ஒதுக்குன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா சொல்லலை. ஒதுக்கவும் மாட்டோம், ஒதுக்கவும் முடியாது. கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கும். இந்த கஷ்டப்பட்டு மேல வந்த தகவலை உங்க குழந்தைங்களை உட்கார வச்சு ஒரு நாள் சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு ஒன்று உருவாக்குங்கப்பா. உங்க அப்பா பேர் உங்களுக்கு தெரியும், உங்க மகனுக்கு தெரியும், அவருடைய அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மிகப்பெரிய தலைமுறை இது. மிகப்பெரிய ஒரு வீரம் சார்ந்த ஒரு இனத்தினுடைய அடுத்த கண்ணி நீங்க. அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ உருவாக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது. அடுத்த நிமிஷம் நம்ம சொல்றோம், நம்ம சொன்னா யார் கேட்குறாங்க? சொன்னீங்களா? சொன்னீங்களா? நமக்கு சொல்ல தெரியாதே. குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு குரல் இருக்கு, குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு.
உயரமா நீங்க பெரிய யுவர் பிசினஸ் டைக்கூன், அந்த உயரத்துல நின்றுட்டு உங்ககிட்ட பணம் வாங்கி யூனிவர்சிட்டி போகக்கூடிய ஒரு பையனை பார்த்து நீங்க உருமும் போதும் கர்ஜிக்கும் போதும் அந்த குழந்தைங்களுக்கு உங்களை பார்த்தா அச்சம்தான் தோணும். இல்லைன்னு சொல்லல. ஐயோ அப்பா பூச்சிப்பா அப்படின்னு சொன்னா உங்க உயரத்துல இருந்து அந்த பூச்சியை பார்த்தா ரொம்ப புள்ளி மாதிரி சின்னதா தான் தெரியும். கொஞ்சம் காலை மடிச்சு குழந்தை உயரத்துக்கு வந்து அந்த பூச்சியை பாருங்க, பூச்சி ரொம்ப பெருசா இருக்கும். குழந்தையுடைய மொழி. நான் குழந்தைன்னு சொல்றது உங்களுடைய 17, 18 வயசு இருக்கக்கூடிய நபர்கள். 16, 17 நீங்க இருந்த இடம் வேற. புலம் பெயர்ந்து மண்ணோட தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். 2 ஐடென்டிட்டி கொடுக்குறோம். பல்லின மக்கள் அப்படின்னா வீட்டுல பேசுற மொழி வேறையா இருக்கு, வீட்டுல பேசுற உணவு வேறையா இருக்கு. கால் எடுத்து வெளியில வச்ச உடனே அந்த குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய உலகம் வேறையாக இருக்கு. தங்கத்தால உங்க குழந்தைக்கு நீங்க செருப்பு போட்டாலும் ஊருக்குள்ள குப்பையும் கூளமும் முள்ளும் கல்லும் இருந்தா ஊரைத்தானேப்பா முதல்ல சுத்தம் பண்ணணும். குழந்தைக்கு போடுற தங்க செருப்புனால என்னமா லாபம்? we have to do something. எல்லாம் தேவைப்படுதுங்க. உங்க குழந்தைங்களுடைய ஆங்கிலம் அங்க தேவைப்படுது, உங்க குழந்தைங்களுடைய அறிவு அங்க தேவைப்படுது. நான் அங்கன்னு சொல்லக்கூடியது எங்கிருந்து நாம கிளம்பி வந்தோமோ அங்க. வேர்களை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் கேட்கறது உங்க விழுதுகளை அனுப்பலாம் இல்லையா? உங்க விழுதுகளை அனுப்பலாம். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்க்கும்போது அப்பாவையும் அம்மாவையும் அண்ணாந்து பார்க்கும்போது அவங்க மனதுல ஒரு தைரியம் இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு காட்டும் போது அதுல வரக்கூடியது மிகப்பெரிய தைரியம். we all come as a package. 25 வயதுல இருந்த தோற்றப்பொலிவு 35 வயதுல இருக்காது, இருக்கக்கூடாது. 35 வயசுல 2 குழந்தைங்களை இழுத்துக்கிட்டு ஒரு அம்மா தரதரன்னு காலையில ஓடுற பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னா அந்த 35 வயது 2 குழந்தைங்களுடைய அம்மாவுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு. அந்த 35 வயது தகப்பனுக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நான் சொன்னேனே, வெறும் கச்சா பொருளாக உள்ள வந்தவங்க நாம. இந்த கச்சா பொருளுக்கு ஒரு உருவம் கொடுத்து, ஒரு பேரை கொடுத்து, ஒரு கல்வியை கொடுத்து ஓரளவுக்கு பாலிஷ் குடா பண்ணது அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறம் உங்க பேர் என்னவாக இருந்தா என்ன? கணவனாக ஒரு ப்ராடக்டா மாறுறீங்க, தகப்பனாக மறுபடியும் ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டா மாறுறீங்க. மிக சாதாரணமான பொண்ணாக இருந்த நீங்க மனைவியாக மாறுறீங்க, அதுக்கப்புறம் அம்மாவா மாறுறீங்க, அத்தையா மாறுறீங்க, மாமியா மாறுறீங்க, சித்தியா மாறுறீங்க, அடுத்த வீட்டு ஆண்டி, பக்கத்து வீட்டு அக்கா. எத்தனை விதமான ஒரு ஃபினிஷ்ட் குட்ஸை இந்த கச்சா பொருள்ல இருந்து ஆண்டவன் உருவாக்கி உருவாக்கி எடுத்து 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 கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். 35 வயசுல இருக்கக்கூடியது அப்படிதான். 40 வயசுல 4 பக்கம் நிறைக்கலாம், வேணா பத்திரமா பாத்துக்கிறதுக்கு டை அடிச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் முன்முடியெல்லாம் கொழிஞ்சு போகும், திட்டு திட்டா அங்க தலை தரியும், தோலெல்லாம் சுருங்கி போகும், கண்ணு கடியில எல்லாம் சின்ன சின்ன பேக்ஸ் வரும், கையும் காலும் தளர்ந்து போகும். ஓடி ஓடி போன இடத்துலாம் கொஞ்சம் மெதுவா தான் கால் எடுத்து வைக்க முடியும். ஆனாலும் புன்னகையோட அரவணைச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் 35, 25ல ஒரு மாதிரி, 35ல 45ல 55ல குழந்தை சைக்கிள் ஓட்ட பிடிக்கிற குழந்தையோடைய பின்னால பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி குழந்தை அவ்வளவு தூரம் போய் தன்னுடைய வாழ்க்கை துணை அதை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா இங்க இருந்து அப்பாவும் அம்மாவும் முதுமையோட அந்த முதுமையினுடைய சந்தோஷத்தோட கையசைக்கிறத விட பெரும் கொடை ஒரு குழந்தைக்கு எந்த தாய் தகப்பன் வேற என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? கணவன் மேல மனைவிக்கோ, மனைவி மேல கணவனுக்கோ சந்தேகம் வராம படுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடைப்பா. என்ன பண்ணினாலும் எல்லா மேடைகளும், ஏன் உங்க மேடையில கூட நான் பேசியிருப்பேன், காம்பஸ் மாதிரி ஒரு கால் ஊனி நின்னா மட்டும்தான் அடுத்த காலால எங்க வேணாலும் சுத்த முடியும். Perfect circle is possible only when one foot is rooted solidly. ஒரு கால் ஊனி நின்னு நகர மாட்டேன் நின்னா மட்டும்தான் இன்னொரு கால் பர்ஃபெக்டா ஒரு சர்க்கிள் போட முடியும். நிக்கிற கால் ஆட்டம் கண்டா இன்னொன்னால முடியாது. பெரிய இனத்தினுடைய மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய தலை நிமிர்ந்த பிரஜைகள் நாம். எத்தனை அலைக்கழிப்பு வந்தாலும், எத்தனை கலாச்சாரங்களுக்குள்ள புகுந்து புகுந்து வெளியில வந்தாலும் our integrity will go unchallenged. எல்லாரும் சுதந்திரம் அடைந்த நபர்கள் நாம் எல்லாரும். யார வேணாலும் கேட்டு பாருங்க, who are you? I am an autonomous individual. Perfect, that's the word I wanted from you. You are an autonomous individual. But how do you define autonomy? Autonomy na freedom ah? என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதா? Autonomy is accountability. என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய செயலுக்கு, என்னுடைய ஒவ்வொரு நினைவுக்கும் பொறுப்பை பூரணமாக நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற பர்சனை மட்டும்தான் உண்மையான ஆட்டோனமஸ் இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். வெற்றியாளருக்கு என்ன பிரச்சனை? வெற்றி அடைய அடைய பொறுப்புகள் அதிகமாகும். வெற்றி அடைய அடைய உங்களுடைய தார்மீக பொறுப்பு மிகப்பெரிதாக மாறும்.
இனி குழந்தைங்க எல்லாம் அன்னைக்கு 2 நாள் முன்னால என்கிட்ட கேட்டாங்க வாட் நெக்ஸ்ட். அப்ப சொன்னேன், நானும் உங்களை மாதிரி தான்ப்பா வந்து நிற்கிறேன், விளிம்புக்கு வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறேன். செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் அங்கே போயிட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் மனசு சர்வ நிச்சயமா ஒரு நிலையில இல்லை. I should have visited Zurich also. Unfortunate that I was not able to make it. அங்கிருந்த அன்பே சிவம் அமைப்புக்காக நான் போயிருக்கணும். துர்பாகியவசமாக என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு 20 நிமிஷம் பேசி அதை மட்டும் அனுப்புனேன். ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், நான் வரேன் மறுபடியும் சொல்றேன். ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் தொப்புள் கொடியா இன்னும் நீண்டு 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 வருது. எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு ஆன்மீகம் தெரியாது, நான் வெறும் ஆசிரியர் தான். தமிழ் நம்மளை கட்டி போட்டிருக்கு, பிணைச்சு போட்டிருக்கு. ஏதோ ஒரு காலத்துல இருந்த ஒரு பெரிய தாய் அவளுடைய வயிற்றுல இருந்து பிறந்த அத்தனை பேரும் அத்தனை தொப்புள் கொடியும் அறுக்க மறந்துட்டு மாட்டோம்னு சொல்லி தமிழை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கோம். நாம உங்ககிட்ட வைக்கக்கூடியது வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு நான் வந்துட்டேன். வை நெக்ஸ்ட்? மனது திருப்தியானவனை பார்த்தாலும் தேங்கி நிற்கிறவனும் ஒரே ஜாடையா தான் இருப்பாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஸ்டாக்னேஷன் will look the same. Many will mistake stagnant state for satisfied state. என்னைக்காவது உத்து பார்த்திருக்கீங்களா? தேங்கி போனதை பார்த்தா திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். திருப்திக்கு பின்னால இயங்கக்கூடிய உணர்வுகள் வேற. திருப்திக்கு முன்னால உழைப்பு இன்னும் நிற்கும். யாரு மாதிரி? ஓட்டப்பந்தயக்காரன் ஓடி வந்து விக்டரியை தொட்டாச்சு, தொட்ட அடுத்த நிமிஷம் நிற்க மாட்டான். வெற்றி கோடு நீங்க கணிக்கிறதுக்காக அவன் அதையும் தாண்டி 10 ஸ்டெப் ஓடுறதுல தான் இருக்கு. கோல்டு மெடல் வாங்கியாச்சு, ஷாம்பெயின் எல்லாம் குளிக்கியாச்சு, ஓகே ஃபைன். 2 நாள் கழிச்சு திரும்பி போனா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருப்பான். இட்ஸ் ஆஃப்டர் ஆல் a gold medal is a by product. அவனுடைய உண்மை என்ன தெரியுமா? ஓடுறதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம், என்ன ஓட்டுறதுல எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், நான் சொல்லி நான் கேட்கறதுல இருக்கக்கூடிய பெருமை. தேக்க நிலையை விட்டு வெளியில வரலாம். திருப்தி நிலையில இருக்கீங்க. திருப்தியே கொஞ்ச நாள் ஜாஸ்தி ஆனா தேக்க நிலைக்கு போயிடும். We'll continue to work with the same integrity, with the same fervor, with the same passion. அதே உக்ரத்தோட, அதே உற்சாகத்தோட, அதே சந்தோஷத்தோட, அதே உழைப்ப, குவாலிட்டி ஒர்க் இன்னும் கொடுப்போம். சார் நீங்க தான் இத்தனை மில்லியன், அத்தனை மில்லியன் இருக்கட்டும், அத்தனை மில்லியன் நான் உழைத்ததுனால வந்தது, மில்லியனுக்காக நான் உழைக்கல அப்படிங்கிற பக்குவம் மனசுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு. நம்ம கையை விரல கொடுக்க போறோம். கையை கொடுக்க சொல்லி நான் கேட்கவே இல்லை. நீங்க விரல் கொடுக்கலாம், விரலோட நிழலை கொடுத்தா கூட பிடிச்சிட்டு நாங்க போய்ப்போம். ஒரு நல்ல வார்த்தை சொன்னா ரொம்ப நன்றி, இதெல்லாம் எங்கய்யா வரப்போகுது அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது தோணுனா தயவு செஞ்சு அந்த ஒரு நாளைக்கு மௌன விரதம் எடுத்துருங்க. பிகாஸ் your comments can totally mutilate a heart. நமக்கு நம்மளுடைய வார்த்தை வன்முறைகள் தெரியாது. நம்மளுடைய கிண்டலான சிரிப்போ, நம்மளுடைய ஏளனமான விருதுவோ, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆவேசமா பொங்கி எழக்கூடிய ஒரு மனசை கூட கிண்டலான பார்வை அடுத்த நிமிஷம் அடிச்சு சதைச்சு குழிச்சு மூடிடும். நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், ஏது மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். அது கூட இல்லையா? மௌன விரதம் இருந்துட்டு போங்க. யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு அங்க நிக்கல. புதிய வெளிச்சத்தை நோக்கி நகர்த்துறோம். ஆசிரியரா என்னுடைய ஒரே விண்ணப்பம், 17 வயசு இருக்கக்கூடிய இங்க டொரண்டோல இருக்கக்கூடிய உங்க குழந்தைக்கு கல்வியில கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா 17 வயசுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. பார்த்தா பேராசை மாதிரி இருக்கா? இது பேராசை இல்ல, பெரிய ஆசை. பேராசை வேற, பெரிய ஆசை வேற. பெரிய ஆசைக்கு பின்னால தர்மம் இருக்கு, பெரிய ஆசைக்கு பின்னால உழைப்பு இருக்கு, பெரிய ஆசைக்கு பின்னால நம்பிக்கை இருக்கு, பேராசைக்கு பின்னால வேற எதுவுமே கிடையாது. This is not greed. This is our need. There is so much of difference. உலகத்தில் உள்ள 5 வயசு குழந்தைக்கு எங்க இருந்தாலும் 5 வயசு குழந்தைக்கான பாதுகாப்பு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேணும். வேர்கள் தேடி ஒரு நாள் கிளம்பி போலாம். பயணத்துக்கு நான் வரேன். நவஜீவன் மாதிரியும் கௌரி மாதிரியும் நவஜீவனோட அப்பாவும் அம்மாவும் அங்க. என்ன தேவைக்குப்பா 20 நாள் எங்கிருந்தோ அந்த 2 பேரை வீட்டுல வைக்கணும்? என்ன தேவைக்கு சொல்லுங்க? யாருக்காக? என்ன லாபத்துக்காக? ஒன்றும் கிடையாது. யாராவது எங்கிட்ட வந்து எப்படி போனீங்க? தெரியாது. போகணும்னு மனசு சொல்லிச்சு, போனோம். எங்கேயோ நின்று யாரோ நம்மளை வச்சு எழுதுறாங்க. உங்களையும் அப்படிதான்.
உங்களை மிக அழகான அற்புதமான பேனாவாக இயற்கையும் இறைவனும் பயன்படுத்த போறாங்க. உங்களை வச்சு எத்தனையோ பேருடைய விதிய தெய்வம் மாத்தி எழுதணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கு. நீங்க அமைதியா திக்காம திணறாம நல்லா எழுதக்கூடிய ஒரு பேனாவாக இருந்து ஒத்துழைச்சா போதும். வேற எதுவுமே வேண்டாம். குழந்தைங்களையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடலாம். நான் அங்க சொன்ன மாதிரி தான் ஊர் கூடி தேர் இழுக்க போறோம். ஊர் கூடி தேர் இழுக்கலன்னா தெய்வம் கூட நடுத்தருவில் நின்றுடும். ஊர் கூடி தேர் இழுக்க போறோம். நம்மளுடைய ஆன்மீகத்தை நம்ம வெளிப்படுத்துற விதம் வேறையாக இருக்கும். புதிய வெளிச்சம் போறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எப்படி எல்லாம் தேவையோ உட்காந்து திட்டமிடுறோம். திஸ் இஸ் நாட் அ 100 meter sprint. இன்னைக்கு ஓடி போய் மூச்சு வாங்கி உட்கார்ற விஷயம் இல்லை. 200 meters இல்லை, 400 meters இல்லை, 400 meters relay இல்லை. This is a marathon relay. This is a marathon relay. நாளைக்கு பொழுது விடிஞ்சா தீராது, நாளான்னைக்கு பொழுது விடிஞ்சா தீராது, ஒரு மாசத்துல தீராது, ஒரு வருஷத்துல தீராது. ஆனா இன்னைக்கு தொடங்கினா ஒரு வருஷத்துக்குள்ள தீரும்ங்கிற நம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு நீங்க வேணும் எந்த பஞ்சாங்கம் வேணாலும் எடுத்து பாருங்க. இறங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா நாளோ நிமிடமோ முகூர்த்தமோ எதுவும் தேவை கிடையாது. மனதுல உறுதி வேணும். பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா இவங்க பேசுறாங்க, நம்ம இறங்கிடணும்ப்பா அப்படின்னு தோன்றது எவ்வளவு சத்தியமோ அவ்வளோ சத்தியம். 2 நாளைக்குள்ள நான் சொன்னதெல்லாம் இவாபரேட் ஆகி போறதும் அவ்வளவுதான், காணாம போயிடும். எங்க போச்சுன்னு தெரியாது. இதுதான் நம்ம பிரச்சனை. எனக்கும் இதுதான் பிரச்சனை. ஆனா இது ஏன் வந்ததுன்னு தெரியுமா? இதை பிரச்சனையா பார்க்காம சேலஞ்சா எடுத்துப்போம், நம்ம சவாலா எடுப்போம். ஏன் யாராவது ஊக்கப்படுத்துற மாதிரி பேசும்போதெல்லாம் காதலையும் மூக்களையும் பொங்கி பொங்கி ஆர்வம் வழியுது, அதுக்கப்புறம் காணாம போயிடுறோம். Why it evaporates? Positive thinking words எல்லாம் அதே made of ether எல்லாம் காணாம போறதுக்கு இல்ல. இது எல்லாமே இரவல் வெளிச்சம். இது வெறும் இரவல் வெளிச்சம். நான் இரவல் வெளிச்சத்தை பத்தி பேசவே வரல. நான் பேச வந்தது புதிய வெளிச்சத்தை பத்தி. இரவல் வெளிச்சம் என்ன யாருக்கு தெரியுமா? நிலவுக்கு இரவல் வெளிச்சம். ஆஹா சூப்பர் மூன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். சூப்பர் அமாவாசை வரும். சூப்பர் பௌர்ணமி வந்தா சூப்பர் அமாவாசை வரும். பூர்ண சந்திரன் வந்தா அமாவாசை சத்தியம். என்ன காரணம்? நிலவுக்கு தானே தன்னால் ஒளி கொடுக்க முடியாது. யாராவது சொல்ற வார்த்தைகளை கேட்டு உத்வேகம் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த நபர் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் கண்ணை விட்டு நகர்ந்த அடுத்த நிமிஷம் காணாம போறது சகஜம். அதுதான் இயற்கை. நிலாவா இருக்கிறத நிறுத்திட்டு ஃபார் அ சேஞ்ச் சூரியனா மாறி பார்க்கலாமா? சூரியனுக்கு ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது. சூரியனுக்கு பௌர்ணமி கிடையாது, அமாவாசை கிடையாது. சூரியன் சுயம் பிரகாசம் தரக்கூடிய ஒன்று. எப்போ ஒவ்வொரு தமிழ் மனமும் சூரியனா மாறுதோ, ஒவ்வொரு தமிழ் மனதுக்குள்ளும் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையினுடைய ஊற்றுக்கண்ணாக நான் இருக்கேன் அப்படிங்கிற தைரியம் மனதுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா நாம் வந்தாலும் நாம் போனாலும் கணக்கு இல்லை. இத்தனை விளக்கு இங்க எரியுது இல்லையா? அதுக்காக சூரியன் நாளைக்கு காலையில உதிக்காமையா போயிட போறான்? இல்ல, அவன் கடமை அவன். டிராக்டர் வச்சு மண்ணெல்லாம் உழுதுட்டு இருக்கோம்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல, போய் ஒரு கை மண் எடுத்து பாருங்களேன். மண்புழு இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆண்டவன் மண்புழு எல்லாம் வேண்டாம், மனுஷன் டிராக்டர் பண்ணிட்டான்லாம் சொல்லவே இல்லை. அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை அடுத்தவங்க பண்றாங்களான்னு பார்க்காம பண்ணக்கூடிய பக்குவம் வந்தாச்சா? வாட் நெக்ஸ்ட்க்கு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். என்கிட்ட சூமந்திரகாளி அப்படின்னு ஒண்ணு கையை சுழட்டின ஒண்ணு மாய மந்திரங்கள்ல தீர்வுகள் கிடையாது. We have to have political backing, social banking, emotional banking. மறுபடியும் மறுபடியும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். ஒரு புன்சிரிப்பா கொடுங்கப்பா எங்களுக்கு தேவைப்படுது. நல்ல வார்த்தையா கொடுங்கப்பா எங்களுக்கு தேவைப்படுது. பெரிய மடியை தூக்கிட்டு அப்படி ஒவ்வொருத்திட்டியா வரும். கொடுங்கப்பா. உங்ககிட்ட இல்லையா? எடுத்துக்கோங்க, எங்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். மனசுல நம்பிக்கை இல்லையா? வாங்க, எங்கிட்ட இருக்கு. இறங்கி நான் நவஜீவன் கிட்ட வந்து நிற்கும் போது கேட்டேன், என்னையா எமோஷனல் ஆயிட்டப்பா? ஆமா ஆண்டி, இதை பத்தி பேசும்போது வேற எப்படி ஆகுறது? ஆமாம், 2 days பேக் அந்த குழந்தைங்கிட்ட சொன்ன அதையே தான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கும் வேற இல்லை. இந்த மைக்கை எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு உங்க பக்கத்துல உட்காந்து பேசினாலே என்கிட்ட இதுதான் இருக்கு. இருக்கிறத மட்டும்தான் கொடுக்கணும். வாங்குறீங்களோ இல்லையோ கொடுத்துட்டு போறதுங்கிறது முடிவுக்கு நான் வந்தாச்சு. நீங்களாம் எழுந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்டு போனது கீழே இருந்தா மறக்காம எடுத்துட்டு போவேன். எனக்கு தேவைப்படும் இன்னும் 10 பேர்கிட்ட பேசுறதுக்கு. என்ன தெரியுமா?
Let us work on our emotional intelligence. இந்த நிமிஷத்திலிருந்து ப்ளீஸ் திங்க் வித் யோர் ஹார்ட் அண்ட் ஃபீல் வித் யோர் பிரெயின். தப்பா சொல்லிட்டேன்னு தோணுதா? சரியா சொல்லிருக்கேன். திங்க் வித் யோர் ஹார்ட் அண்ட் ஃபீல் வித் யோர் பிரெயின். வெற்றியை நோக்கி நீங்க நகரும் போதெல்லாம் யூ திங்க் வித் யோர் பிரெயின் அண்ட் ஃபீல் வித் யோர் ஹார்ட். மாத்த சொல்றேன். புத்தியை வச்சு உணர ஆரம்பிங்கன்னு சொல்றேன். இதயத்தை வச்சு யோசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன். ஒத்த செல்லுல இருந்தானே புறப்பட்டு இத்தனை ஆர்கனா மாறிச்சு. மீண்டும் அதுக்குள்ள போலாம். இந்த நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன்? என் குழந்தைக்கு ஒரு உள்ளாடை வாங்கும் போது நான் யோசிக்கணும், ஐயோ பாவம் பாங்க, ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தா நான் யோசிக்கிறேன், ஒரு பூகம்பம் வந்ததுன்னா யோசிக்கிறேன், ஒரு சுனாமி வந்தது அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ பாவம், 45 வயசு பொம்பளை என்ன பண்றாளோ தெரியலையே, 30 வயசு பொம்பளை என்ன பண்றாளோ தெரியலையே, இன்னைக்குன்னு பார்த்தா அவளுடைய மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளா இருந்தா அந்த தண்ணியில என்ன பண்ணுவா பாவம். சோறு கொண்டு போய் கொடுக்குற, துணி கொண்டு போய் கொடுக்குற, யாருக்காவது சானிட்டரி நாப்கின் தோணுமாப்பா? பாவமாச்சு. நம்மெல்லாம் அந்த வயசுக்கு வந்தாச்சு. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவன் உயிர் துடிப்பை ஊத்திருக்கான், அவ்வளவே தான். மற்றபடி பெண்ணா நிக்கிறதும் ஆணா நிக்கிறதும் வெறும் விபத்து. இட்ஸ் ஜஸ்ட் an accident. If your gender is a he, it's an accident. If my gender is a she, it's an accident. I don't even use the proper noun. I use a pronoun. ஒரு ஹீயாவும் ஷீயாவும் இருக்கிறதுல பெரிதாக மனதுல ஒன்னும் இல்லை. கங்கை சொம்புக்குள்ள கங்கையை ஊத்தி வச்சு 100 வருஷம் வச்சு 101வது வருஷம் முதல் நாள் எடுத்து கீழே கொட்டினீங்கன்னா சொம்பு மாதிரியா இருக்கும். 1000 வருஷம் வச்சாலும் தண்ணீர் தன்னுடைய ஞாபகத்தை மறக்கவே மறக்காது. அந்த மாதிரிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தெய்வம் உயிர் துடிப்பை ஊத்தி வச்சிருக்கு. பாத்திரம்தான் வேற, பார்க்கிற பார்வைகள் ஒன்னேதான். பாத்திரம்தான் வேற, gender is different, but the emotion inside, the life inside which pulsates and calls for help is the same. There is no apology. அம்மாக்களும் அப்பாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் இந்த தலைமுறை குழந்தைங்க அண்ணாந்து பார்க்குற குழந்தைங்க கிட்ட கதை சொல்லுங்க, கையை பிடிச்சு கதை சொல்லுங்க. பட் டோன்ட் யூ எவர் ஹாவ் அ டோன் ஆஃப் அப்பாலஜி இன் யோர் வாய்ஸ். அங்க பிரச்சனை வந்ததுனால ஓடி வந்துட்டோம்ப்பா, அங்க எது வந்ததுனால ஓடி வந்துட்டோம்ப்பா. Chin up and square up your shoulder and say that you're a warrior. Each one of us is a warrior. Some warriors are in uniform and we are in civilian clothing. Civilian clothing. யூனிஃபார்ம் அணியாத ஒவ்வொரு நாளும் நன்மையை நோக்கி, அறத்தை நோக்கி, செழிப்பை நோக்கி, சிறப்பை நோக்கி போராடுவதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட லிமிட்டெட் எடிஷன் ரேஸ். நாம போராடுவோம். நான் நாம்க நீங்கன்னு பிரிக்கல, நாம ஏதோ ஒரு காரணத்திலான என்னை விலக்கிடாதீங்க. மொழி நம்ம எல்லாரையும் மறுபடியும் பிணைச்சிருக்கு. ஆண்டவன் கொஞ்சம் யோசிச்சு மாற்றி எழுதியிருந்தா நான் கூட கொழும்புல பிறந்திருக்கலாம், வல்வெட்டி துறையில் பிறந்திருக்கலாம், கிளிநொச்சியில் பிறந்திருக்கலாம், முல்லைத்தீவில் பிறந்திருக்கலாம், முள்ளிவாய்க்கால பிறந்திருக்கலாம். ஆறுதல் சொல்ல போன போது முள்ளிவாய்க்கால அந்த பெண்மணி தான் சொன்னாங்க, ஆறுதல் அப்புறம் சொல்லுங்க, கொஞ்சம் முதல்ல எங்களை அழவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தெரியுமா அழுதா. எதிரில் நிற்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட பார்க்காம உள்ளங்கையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி தோல் குலுங்க அழுது ஒரு பெருமூச்சோட நிமிந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சுகம் கிச்சு கிச்சு மூட்டி வர சிரிப்பில் கிடைக்காது. என்ன வேணாலும் கொண்டு வந்து கொட்டுங்களேன், ஒன்றும் கையில் கிடைக்காது. கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தேவலையாமா 30 வருஷத்தினுடைய துயரத்தெல்லாம் ஒரு 3 நிமிஷத்தை தீர்க்க முடியுமா என்ன? ஆனால் ஒன்று, எனக்கு 2 காதும் ஒரு மனசும் இருக்கு. நீங்கள் அதை சொல்லும்போது உங்களையே பார்த்து கேட்டுட்ருப்பேன். எங்கேயோ பார்த்துக்கிட்டு கேட்குற மாதிரி நடிக்க முடியாது. ஆச்சு 58 வயசாச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவன் எனக்கு ஒரு அண்ணனையும் தம்பியும் படைச்சு அனுப்ப போகிறதில்ல. இத்தனை பேரையும் ஆண்டவன் ஒரே சபையில் ஒரே நாள் எனக்கு கொடுத்தாச்சு. இத்தனை அண்ணன் தம்பியோட நின்றுட்டுருக்கேன் நான். என்ன பண்ணினாலும் ரத்த பந்தம், மொழி பந்தம் நமக்கு இருக்கு. இனி என்ன சூறாவளி வந்தாலும் கண்டிப்பாக சூறாவளிகள் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்வதில்லை. போறோம், மேலே போறோம், எல்லாத்தையும் தாண்டி மேலே போவோம். ஆகாயத்தில் நின்று எல்லா அவலங்களையும் பார்க்குற நிலைமைக்கு மேலே போயிடும். அடுத்து வரக்கூடிய தலைமுறையை தங்கமா தோல்ல தூக்கி வச்சு காப்பாற்றுவோம், பல்லக்கு தூக்குற மாதிரி காப்பாற்றுவோம். நம்ம மொழியை ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்போம் குழந்தைங்க கிட்ட. தமிழ் மழையில் ரொம்ப அழகாக இருக்கு.
அது 20 வயசு குழந்தை இப்போ திடீர்னு தமிழில் பேசணும்னு எங்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஒருத்தர் போனார். அப்போ கூட நான் சொன்னேன், எனக்கு தமிழ் வராது அப்படின்னு சொன்னால் கூட அழகாக தாண்டா இருக்கு, சொல்லுப்பா. மழலை மாதிரி தமிழ் பேசினாலும் அழகாக தான்ப்பா இருக்கு, சொல்லுப்பா. வள்ளுவர் நான் ஏதோ வந்து வாங்க போறேன்னு முப்பாட்டம் ஒருத்தன் வச்சிருக்கான். பேராண்மைன்னு எதையோ சொல்லியிருக்கான், பெரும் பெண்மைன்னு எதையோ சொல்லியிருக்கான், நிறைய அறம் பிறழாமல் இருக்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்கான். என் கைக்கு வந்ததை நான் உங்ககிட்ட கொடுக்கணும், சிந்தாம சதராம சதையாம உங்ககிட்ட கொடுக்கணும். அந்த குழந்தைகிட்ட நான் சொன்னது அதுதான். ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் மை கிராண்ட் மதர் அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், தமிழ் படிப்பா, உன்னுடைய பாட்டியும் உனக்காக காத்துட்ருக்காங்க, தமிழும் உனக்காக காத்துட்ருக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க, தமிழ் நம்மளுடைய மூச்சு. வீராவேசமா நான் பேச வரல. உங்க மனசுல சலனம் ஏற்பட்டு இருந்தா தேங்க்யூ, அதுக்காக மட்டும்தான் வந்தேன். கொஞ்சம் குற்ற உணர்வு தோணுச்சா, மிக்க நன்றி, அதற்காக தான் நான் வந்தேன். ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னு தோணுச்சா, ரொம்ப நன்றி, அதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். இங்கே நவஜீவனுடைய தலைமை ஈக்குருவி ஐயா நிறைய பேர் இருக்காங்க. வாயை திறக்காம மௌனமா, யாருக்கும் தெரியாம, இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாம அவ்வளோ அழகா அவ்வளோ சந்தோஷமா ஊருக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பண்றதுன்னு தொடங்கினீங்க அப்படின்னா இலங்கையில் தமிழன் எங்க நிற்பான்னு அது வேற தனி ஒரு இனமாக மாறும். வெறும் விண்ணப்பம் மட்டும்தான். இத்தனை அமைதியான இந்த சபையில இந்த சின்ன விண்ணப்பத்தை உங்க முன்னால வச்சுட்டு கூட வருவீங்கிற நம்பிக்கையில நான் போறேன். நான் வராட்டாலும் this is a marathon, relay marathon, and every one of you who participates is a gold medalist. உங்க கையில ஒரு பேட்டன் இருந்ததுன்னா மறக்காம உங்க அடுத்த தலைமுறை கையை பிரிச்சு உள்ள கொடுத்துக்கிட்டு தோளை தட்டி போய் வா மகனே அப்படின்னு சொல்வீங்க. நீங்க சொல்வீங்கிற நம்பிக்கையில ஐ டேக் லீவ். தேங்க்யூ, தேங்க்யூ எவர் so much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.